உலகத்தின் முதல் மூத்தமான தமிழ் மொழி பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ் நெஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான 108 அடி உயரம் கொண்ட பிரத்யங்கரா தேவி அம்மன் கோவில் எங்கே போகிறோம். அது தூரத்தில் தெரியுது பாருங்க, அந்த கோவில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலை பற்றின சிறப்புகள் இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலில் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இந்த கோவிலை பற்றின சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற இந்த பிரத்யங்கரா தேவி அம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்லூர் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், அரக்கோணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் தாங்க இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான 108 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவ சிலை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மண்டபம் இருக்குது. மண்டபத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமும், இந்த சிங்கத்தின் மேலே அமர்ந்திருக்கிற போல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான சிலை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் அப்பாற்பட்டு இருந்து பார்த்தாலும் தெரிகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருவ சிலை இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியான மண்டபத்துக்கு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஆள்லாம் இல்லை, உள்ளே போய் தியானம் பண்ண மாட்டேன்றாங்களா என்னன்னு தெரியல. இங்கே தான் தியானம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பேர் தியான மண்டபம் இருக்குங்க. பெரும்பாலான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதவு சாட்சி தான் இருக்கும். நான் போகும்போது திறந்துருக்கேன், ஆனால் யாரும் தியானம்லாம் பண்ணலை. இந்த மண்டபத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரம்மாண்டமான அம்மனுடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தை சுற்றி வந்தாச்சு. அப்படி சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மனோட உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதலமடைஞ்சு இருக்குது. அது நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கைகள் இது போல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட சிலை வந்து சிதலமடைஞ்சு இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டுமான பணி முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையும் சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமாக தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரபலமாகிட்டு தான் போகுது. அதுவும் அமாவாசை நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாகம் நடத்துவாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சுற்றுவட்டார மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து இருந்து கூட வராங்கங்க. ஆட்டோ வச்சு வேன் வச்சுக்கிட்டுலாம் வராங்க இந்த கோவிலுக்கு. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு நாள் அமாவாசை நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மதிய டைமில் 2 மணிக்கு மேலே எங்கள் கோவிலுக்கு வாங்க. இந்த சிறப்பு யாக பூஜையெல்லாம் கலந்துக்கங்க. நீங்கள் நினச்சது வேண்டிக்கிறது இதெல்லாம் நிறைவேறுதுன்னு பல்வேறு மக்கள் சொல்கிறாங்கங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமடைகிற இந்த கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். பல்லூரில் இருக்கிற புகழ்பெற்ற இந்த பிரம்மாண்டமான பிரீத்திங்கரா தேவி அம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக இருக்குங்க. இப்படி சுற்றி விவசாய நிலங்களுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான பிரீத்திங்கரா தேவி அம்மன் கோவில் அமைச்சிருக்காங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு காலை நேரத்தில் இல்லை மாலை நேரத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பச்சை பசுமையாக வியூ பாயிண்ட்லாம் பார்த்துக்கிட்டே வர்றதுக்கு நீங்களே பாருங்கள். இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர்கள், மரங்கள் இது போல் பச்சை பசுமையாக தாங்க காட்சி அளிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ
உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் 30 டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்களில் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில். நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களெல்லாம் ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே தட்டி வச்சுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.